நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு வந்து ஒரு வாரத்துலேருந்தே சளி, இருமல், நெஞ்சு சளி அதிகமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட கம்மியாகல. வீட்டில் டானிக் இருந்துச்சு. வீட்டு வைத்தியமே பார்த்தேன். எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. எதுவுமே கம்மியாகல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அதனால என் வீட்டுக்காரர் வந்துட்டார். நானே கூட்டிகிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் மாற்றல. சரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார். போனதுமே ஃபஸ்ட்டு வந்து தம்பிங்க 2 பேருக்கும் வெயிட் செக் பண்ணிவிட்டு என்னோட வெயிட் செக் பண்ணலான்னு பண்ணேன். பட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 20 நாள் தான் டயட் பண்ணியிருப்பேன். என்னோடய வெயிட் வந்துட்டு 57 கிலோ இருந்துச்சு. 2.5 கிலோ குறைச்சிருக்கேன் 20 நாளில். அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணவே கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணவே இல்லை. சரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இந்த லைட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஈவினிங் போலவே இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதுவுமே சூடு பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் வந்து சாம்பார் சூடு பண்ணி இட்லி தான் 2 பேருக்குமே போட்டு கொடுத்துட்டு நானுமே போட்டு சாப்பிட்டுட்டேன். இப்போல்லாம் 2 குட்டீஸுமே ஊட்டினா பிடிக்காது. அவங்களுக்கா தட்டில் போட்டு கொடுத்துட்டா அவங்களாம் டிவி பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க.